வணக்கம் தோழர்களே. தமிழ்நாடு பாஜக தலைவராக திரு நயினா நாகேந்திரன் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டதுக்கு அப்புறமேட்டு பாஜகவுடைய பல்வேறு நிர்வாகிகளையும் அவங்கவுங்க ஊருக்கே போயிட்டு சந்திச்சு பேசிட்டு இருக்காரு, கூட்டம் போட்டு. அப்படியே அவருடைய சொந்த மாவட்டமான திருநெல்வேலியில பாஜக நிர்வாகிகளோட கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நம்முடைய நயனா நாகேந்திரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2026 தேர்தல்ல அதிமுகவோட நம்ம கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய வெற்றி ஃபார்முலா வந்துட்டு நான் இதுக்காக பிளானிங் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆபரேஷன் சித்தூர் மாதிரி மிகப்பெரிய ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எடுத்து நம்ம போனோம்னாக்கா தமிழ்நாட்டு ஆட்சியை வந்து நம்ம கூட்டணி ஈஸியா பிடிச்சோம். அது மூலியமாக நம்முடைய சித்தாந்தத்தை தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியா நிறைவேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பில்டப் கொடுத்து பேசிட்டு இருந்திருக்கிறாராமா. அது கேட்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ஆகா தலைமை பெருசா பண்ண போறாருயா அப்படின்னு காத்துட்டு இருந்தாக்கா கடைசிட்டு அந்த நிர்வாகியில அவங்க மனசுக்குள்ளே காரி துப்புற அளவுக்கு அந்த ஆபரேஷன் பேரை சொன்ன உடனே நிலைமை வந்து மாறி போச்சாம. ஏன்னா ஏற்கனவே எல்முருகன் வீதி வீதியா தூக்கிட்டு போன அந்த ஃபார்முலா 2021 சட்டமன்ற தேர்தலே காலி பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா 2026 அந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு, அதாவது வெற்றிவேல் வீரவேல் ஃபார்முலா. அதாவது உங்களுடைய முருகனே, அதாவது எல்முருகனை சொல்றேன், உங்களுடைய எல்முருகனே தமிழ்நாட்டுக்குள்ள வேலை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்தினாலுமே எடுபடல. சந்தர்ப்பவாதி நயினா நாகேந்திரன் நீ வேலை எடுத்து சுத்தினாக்க இது எடுபட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகி, ஏன்னா சந்தர்ப்பம்னாக்கா எல்முருகன் மாதிரி இல்ல, எல்முருகன் ஒரு ஐடியாலஜிக்கல ஆர்வம் தந்துட்டு ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தாரு. ஆனா நயினா நாகேந்திரன் அப்படி இல்ல. ஏன்டா உன்ட்ட சித்தாந்தமும் இல்ல கொள்கையும் இல்ல, பதவிக்காக கட்சி மாதிரி வந்த நாள் நீ. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நீ எல்லாம் இந்த ஃபார்முலா தூக்கிட்டு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஈடுபட்டுருமா அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம நயினார் அவர்கள் சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வேல் தூக்கினாலும் சரி, வில்லு தூக்கினாலும் சரி, கதைகளை தூக்கினாலும் சரி, சங்கு சக்கரத்தை தூக்கிட்டு வந்து எதை வேணா தூக்கிட்டு வாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு அரசியலை உங்களால காலி பண்ணவே முடியாது. உங்களுடைய சனாதன அரசியல் தமிழ்நாட்டுடைய முற்போக்கான திராவிட சித்தாந்த அரசியல் முன்னாடி என்னைக்கும் மண்டி போட்டுக்கிட்டு தான் இருக்கும். நீ உங்களை வாழை சுருட்டிட்டு இருக்கதா வைக்கும். சும்மா வந்து சம்மளம் அப்படியே ஊ எங்க வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிட்டு டைலாக் விடலாம். ஆனா உங்க டைலாக் இங்க எடுபடாது. உங்களுடைய ஃபார்முலா இங்க தமிழ்நாட்டுல எப்பொழுதும் நாறு நாரா கிழிஞ்சு தோங்க. ஏன்னா காந்தியின் படுகொலையின் போது ஒட்டுமொத்த இந்தியாவுமே பாத்தீங்கன்னாக்கா வெறுப்புணர்ச்சி பரப்புற வேலைகள் வந்துட்டு பல பேர் வட இந்தியாக்கள்ல பண்ணிட்டு இருக்கும்போது இங்க இருக்க ஒரு தலைவன், அந்த ஒரு தலைவன் தான் சொன்னாங்க அந்த காந்திய சுட்டு கொன்ன அந்த துப்பாக்கியை கொடுங்க, அதை உடைச்சு போறேன்ட்டு. இந்த அளவுக்கு நுட்பமான அரசியலை மிக தெளிவாக மக்களுக்கு புரிய வைத்து காந்தியை கொள்வதற்கு இந்த துப்பாக்கி எப்படி கோட்சேவுக்கு ஒரு கருவியோ அதே போல சனாதன மத அரசியல்வாதிகளுக்கு கோட்சேவும் கருவிதான் அப்படின்றத புரிய வைத்து எந்த விதத்திலையும் காந்தியை கொன்றது கோட்சே அப்படி. ஏன்னா காந்தி இஸ்லாமியர் தான் கொன்னாருன்னு சொல்லிட்டு இஸ்லாமியருக்கு எதிராக வந்துட்டு வன்முறைக்கு வந்து வட இந்தியாவில பரப்பணும். அந்த காலகட்ட மிக நுட்பமாக இந்த அரசியலை செய்து தமிழ்நாட்டு மக்களை முற்போக்கா சிந்திக்க வைத்தவர் தான் தந்தை பெரியார். அவர் வந்துட்டு வளர்த்தெடுத்த இந்த திராவிட சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவாத ஒரு சில அற்ப புத்தி உள்ள அற புத்தி உள்ள சில அறவேக்காடுகள் உங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கலாம். முப்பாட்ட முருகன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில காவடி தூக்கிக்கிட்டு நேரடியா உங்ககிட்ட காசை வாங்கிட்டு தமிழ் தேசியன்ற பேருல ஜாதிய தேசத்தை பேசக்கூடிய சில்லறை சீமான்கள் வேணா உங்களுடைய அரசியலுக்கு பலியாகலாமே தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய நடுத்தர உழைக்கிற மக்கள் கண்டிப்பாக உங்களுடைய அரசியலுக்கு வந்துட்டு விலை போகவே மாட்டாங்க அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை. இததான் வந்துட்டு நயினா நாகேந்திரன் புரிந்து கொள்ள வேண்டி இருக்குது. நீங்க என்னதான் வெற்றிவேல் வீரவேல்னு வந்தாலும் இங்க உங்க அரசியல் எடுபடவே எடுபடாது. உங்களால வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல்ல சொல்லவே வேதனையா தான் இருக்கு. அதிமுகன்ற ஒரு கட்சி இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க தமிழ்நாட்டுக்கு திமுக எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் அதிமுக அப்படின்ற கட்சின்றத நாங்க வெளிப்படையா சொல்ல. ஏன்னாக்கா ஒருவேளை அதிமுக அந்த இடத்துல இல்ல அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த இடத்த வந்துட்டு பாஜகவோ அல்லது பாஜகவால் வளர்த்தெடுக்கப்பட்ட வலதுசாரி ஜாதிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் போன்றவர்களோ இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நடிகர் விஜய் போன்ற சித்தாந்தமே இல்லாத நபர்களோ அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு தமிழ்நாட்டுல இத்தனை நாள இருந்த
சித்தாந்த அரசியல சீரழிக்கிற வேலையை வந்து பண்ணுவாங்க. அத ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் மறைந்த போது ரஜினி கமல் சொல்லிட்டு பல பேர்த்த கூட்டிட்டு வந்து முயற்சி பண்ணி அது தோல்வி அடைந்து கடைசியில கமல் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களை நம்பின நாம காலி அப்படின்னு சொல்லிட்டு கமல் வந்து திமுக கூட்டணிக்கு போனார். ரஜினிகாந்த் கமலை விட ரொம்ப உஷாரு. உண்மையில சொன்னாக்கா கமலை தான் புத்திசாலி சொன்னாங்க. ஆனா இந்த சங்கி அரசியலுக்கு ரஜினிகாந்த் வந்துட்டு புரிஞ்சுட்டு இவனுங்களாம் நம்ம பேர் டோட்டலா கெட்டு போயிட்டு நமக்கு சினிமாவே போகுது அவர் அரசியலை விட்டே ஒதுங்கினாரு கொரோனாவை காரணம் காட்டி. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த பாஜகவுடைய இந்த மதவாத அரசியல் என்னைக்கு எடுபடாது அப்படின்னு தான் சொல்லிக்கிறோம். நீங்க ஆபரேஷன் சித்தூர் அப்படின்னு இன்னொரு விஷயத்த அந்த கூட்டத்துல பேசும்போது அந்த சித்தூர் போல பெரிய ஒரு ஃபார்முலா ஆபரேஷன் சித்தூர் அப்படின்றதே பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த ஒரு விஷயம் வந்துட்டு 25 குடும்பங்களுடைய பெண்களுடைய கண்ணீருக்கு ஒருவித சற்று ஆறுதல் தரக்கூடியது அப்படின்னாலும் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை போராக நீங்க மாற்றும் போது பயங்கரவாதிகளுமே நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படி 2 நாடுகளுக்கு எதிரான போராக பாஜகவினர் வந்து அதை மாற்ற முயற்சித்தானா நிச்சயமாக இதனால பெரிதும் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான். அரசியல்வாதிகள் யாரும் கிடையாது, பொதுமக்கள் தான் பெருமளவுல பாதிக்கப்படும். போருன்னு வந்தா விலையேற்றங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அன்றாட அத்தியாவசிய பொருட்களுக்கே விலையேற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும். நிறைய வந்து பாத்தீங்கன்னாக்கா உடல் அங்கங்கள் பாதிக்கப்பட்டு பல பேர் மாற்றுத்திறனாளி ஆவாங்க. குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் வந்து இந்த போர்ல அதிகம் பாதிக்கப்படுவாங்க. எத்தனை குழந்தைகள் அனாதையாக்கப்படும். இதெல்லாம் ஒரு போரினுடைய அபாயம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா தேசபக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அது அந்த அளவோட மனித நேயமும் வைத்து கொண்டு சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பயங்கரவாதிகள் எங்க இருந்தாலும் அழிக்கப்படணும். பயங்கரவாதிகளை அழிப்பது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதையே காரணம் காட்டி இவங்களுடைய அரசியலுக்காக இது 2 நாட்டு அரசாங்கங்களும் அவர்களுடைய அரசியலுக்காக மக்களை வந்துட்டு பலி கொடுக்கறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். இந்த நாடு வந்துட்டு என்னைக்கு போற வந்துட்டு இந்தியா விரும்பினதில்லை. ஆனா பாஜக இன்னைக்கு வந்து இந்த ஆபரேஷன் சித்தூர்லயே பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அதாவது வந்துட்டு பகல்காம் வைத்து கொண்டு ஆபரேஷன் சித்தூர் அதை வைத்து கொண்டு ஒரு போர் பதட்ட சூழலை வந்துட்டு இது பண்ணி அதை ஊடகங்கள் கசிய வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்து வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான தீர்ப்பு இன்னைக்கு வரதா இருந்தது. மாலைக்கான் குண்டு வெடிப்புகளை குற்றவாளியாக உறுதி செய்யப்பட்ட பிரக்யா சிங்குக்கு வந்துட்டு என்னையே அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்திருக்கிறது. ஆனா அது குறித்து எந்த ஒரு செய்தியும் இதுவரைக்கும் ஊடகங்கள்ல வரல. எல்லா இடத்துலயும் ஆபரேஷன் சித்தூர் வருதுனாக்கா எல்லாமே திட்டமிட்ட பிளானிங். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா மாலைக்கான் குண்டு வெடிப்புல பிரக்யா சிங்கோடைய அட்டூழியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஆபரேஷன் சித்தூருடைய கலகலப்புல இருக்கும் போது இந்த மாதிரி விஷயத்த வந்து இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொள்ள உண்மையிலே இது வந்துட்டு பாஜகவுடைய அரசியல் ஆடகம் தேசபக்தி அப்படின்ற பேர்ல மக்களை ஏமாற்றுவதற்கு அதை பீகார் தேர்தலை பயன்படுத்துறதுக்கான வேலை அப்படித்தான் இருக்குது. அதையேதான் நயினா நாகேந்திரன் தேசபக்திக்கு பதிலாக இங்க கடவுள் பக்தி அப்படின்ற பேர்ல கடவுள் பக்தி அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா வெற்றிவேல் வீரவேல் இது பண்ணாங்க. இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே சல்லியா உடைச்சு நொறுக்கி போட்ட ஃபார்முலா. அதனால நயினாருக்கு கண்டிப்பாக இந்த வெற்றிவேல் வீரவேல் ஃபார்முலாலாம் சுத்தமா கை கொடுக்காது. தமிழ்நாட்டை காத்து இருப்பது பெரியாரின் கைத்தடி அப்படின்றது இவர் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லிக் கொள்கிறோம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.